ஹாய், வெல்கம் டு தமிழ் உதிரம். வாங்க இன்றைக்கி நியூஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸ் பாருங்கள். பேண்டமிக் கான் பி அன் எக்ஸ்கியூஸ் டு கர்ப் க்ரஷ் லேபர் ரைட்ஸ். ராகுல் காந்தி அதாவது இந்த லேபர் லாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி தான் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பேண்டமிக்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா லேபர் ரைட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இது அழிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து 8 parties ரைட் டு பிரசிடென்ட் கண்டம் அரெஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் நடந்த ஒரு இஷ்யூ. டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிஸ்ட்க்கு ப்ராப்ளம் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு லெட்டர் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் இஷ்யூஸ் டேட்டா ப்ராசஸிங் ரூல்ஸ் ஃபார் ஆரோக்கிய சேத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கிய சேத்துன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் அதுக்குன்னா கோவிட் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கோவிட் ரிலேட்டட் இஷ்யூஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 9.8 crore பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா ப்ராசஸிங் ரூல்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சேஃபாக இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. அதுக்கான ஒரு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸிங் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், வித் ஆயில் ப்ரைஸ் கிராஷ் அண்ட் COVID-19 சவுதி அரேபியா கன்ஃபரன்ஸ் டபுள் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அது என்னன்னா ஆயில் ப்ரைஸஸ் வந்து கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சதுனால டாலர் வந்து பார்த்திங்கன்னா $0 கீழே போயிடுச்சு. அமெரிக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த கோவிட் ஒரு கிரைசிஸ் இல்லாமல் இப்போ இந்த ஆயில் ப்ரைஸஸ் இது க்ரஷ் ஆகிறதும் ஒரு இதாக இருக்குது, பேண்டமிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட்டு பாருங்கள், மோடி ஆஸ் ஸ்டேட்ஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் ரேம்பிங் அப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை வந்து நடத்தினாங்க. இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு செலக்டட் சீஃப் மினிஸ்டர்ஸ் கூட மட்டும் ஆலோசனை நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுனால நேற்று வந்து எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ் கூட ஆலோசனை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 6 hours ஆச்சு முடிக்கிறதுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டுருந்தாங்க. அதில் மோடி வந்து முக்கியமாக சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸில் கோவிட் வந்து பார்த்திங்கன்னா பரவாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளோட எக்கனாமிக் பொருளாதார ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பேக் கொண்டு வரணும். அதுக்காக சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு 4-5 ஸ்டேட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மே எண்ட் வரைக்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் இந்த சென்ஸ் லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் நிறைய சொல்லியிருக்காங்க. அது அடுத்து வரும் பார்ப்போம். அடுத்து பாருங்கள், இந்தியா ஆட்ஸ் 4213 கேசஸ் இன் ஹையஸ்ட் சிங்கிள் டே ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 24 hours 4213 பேர் கோவிடால் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்தியாவில் இந்த கோவிட் ஹிஸ்ட்ரியில் இதுதான் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் சிங்கிள் டே ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் டேட்டா ஷோஸ் ஓவரால் இன்ஃபெக்ஷன்ஸ் கிராசிங் 70,000 மார்க். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அஃபிஷியலாக இந்தியன் ரெக்கார்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8:45 தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது நேற்று ஃபுல் கேஸஸுமே எடுத்து இன்றைக்கி மார்னிங் 8:45 தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கேஸ் டோட்டல் கேஸ்ன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இப்போ தமிழ்நாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 to 7 அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஓவரால் இன்ஃபெக்ஷன் வந்து 70,000 மார்க்கு கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அஃபிஷியலாக இந்தியாவோட கேசஸ் வந்து இப்போ வரைக்கும் எவ்வளோனா 67,152 கேசஸ் தான் டோட்டலாக இருக்குது. அதே மாதிரி டெத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு சொல்லினா 2206 பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த May 4 3rd phase லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண கேஸில் 30% வந்து இதில் எங்கே கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னா மகாராஷ்டிராவில் மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, SC sets a panel to look into J&K internet cups அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட். எஸ்சினா சுப்ரீம் கோர்ட், J&K ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்டர்நெட் கப்ஸ். அது ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 375 வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணாங்க, அபாலிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. இப்போ வந்து இன்டர்நெட் கப்ஸும் இருந்தது. 4G 5G ஃபெசிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அது இன்டர்நெட்டே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் என்னன்னா 2G கனெக்ஷன்ஸ் மட்டும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 4G ஃபெசிலிட்டி அங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் மேன் அப்புறம் சொல்லிட்டு மீடியா ஜெர்னலிஸ்ட் அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் எந்த ஒரு எஃபிஷியன்ட் மூவுமே எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கான இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பேனல் வந்து பேனல் வந்து போட்டிருக்காங்க. அந்த பேனல் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா செக் பண்ண சொல்லியிருக்காங்க. 4G ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிள் கொடுக்கலாமா, கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க
ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெரரிஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கொடுத்தோம் அப்படின்னா அதனால தான் கொடுக்காம இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மன்மோகன் ஸ்டேபிள் அண்டர் அப்சர்வேஷன். நேற்று பார்த்தோம் மன்மோகன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயின் இருக்கிறதுனால டெல்லி எய்ம்ஸில் வந்து அட்மிட் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ நல்லா தான் இருக்கார், அப்சர்வேஷனில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ரெடி டு ரோல்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் 15 பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் மட்டும், அதாவது 15 பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் மட்டும் இயங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் அந்த ட்ரெயின்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் ரெஸ்யூம் சூன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது இப்போ தான் ட்ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்யூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னிலேருந்து. அதே மாதிரி டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மேபி May 18 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக ரெடியாக இருக்குது. இவங்களோட ஆர்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் மட்டும் வந்துச்சுன்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மைக்ரண்ட் எக்ஸோடஸ் சோக்ஸ் மகாராஷ்டிரா எம்பி பார்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாமிக் ட்ரெயின்ஸ் எல்லாமே விட்டுட்டுருக்காங்க. ஆனாலும் அங்கே இருக்க கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இருக்க கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே பஸ் மூலிமா கொண்டு போய் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் நிறைய பேர் ஏற்றிருக்காங்க. அந்த பஸ்ஸில் ஏற்றிருக்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி வீட்டுக்கு தான் போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாம் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பார்டர் மகாராஷ்டிரா பார்டர் தாண்டி ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே இறக்கி விட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஆட்கள், அங்கே இருக்க போலீஸ்கள் என்ன சொல்கிறாங்க, அங்கே வர லாரிஸ், ட்ரக்ஸ் அது மாதிரி எல்லாம் பிடிச்சி ஏற்றி அனுப்பிவிட்டு இருக்காங்க. அது மாதிரி அங்கே பாதியில் இறக்கி விட்டு போனாலும் அங்கே நிறைய இது வந்ததுனால ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மைக்ரண்ட் எக்ஸோடஸ் சோக்ஸ் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, டிஎன்சிஸ் ரெக்கார்ட் ஸ்பைக் ஆஃப் 798 கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மட்டும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 798 கேசஸ் வந்து கவர் ஆகிருக்கு, பாசிட்டிவ் ஆகிருக்கு. மொத்தம் 17 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிருக்கு நேற்று மட்டும் டோட்டலாக. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட சிங்கிள் லார்ஜஸ்ட் ஸ்பைக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கோவிட் ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டில் ஒரு நாளில் அதிகபட்ச பாதிப்பு வந்து இதுக்கு முன்னாடி 771 கேசஸ் இருந்து இப்போ 798 கேசஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 6 பேர் இறந்துருக்காங்க. டெத் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 53 வந்து மாறிடுச்சு. அதே மாதிரி சென்னையிலேயும் அதுதான் 538 கேசஸ் சிங்கிள் டே ரைஸும் அது நேற்று தான். அடுத்து கவர்மெண்ட் இஷ்யூஸ் கைட்லைன்ஸ் ஃபார் ரீஸ்டார்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸை ரீஸ்டார்ட் பண்ணுறது நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நேற்றே பார்த்துருந்தோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் வீக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கோங்க, என்னென்னலாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதை ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டு செகண்ட் வீக்லேருந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வீக்கில் ப்ரொடக்ஷன்லாம் எதுவும் அவ்வளோவா ஸ்டார்ட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஒன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் பண்ண டெம்பரேச்சர் ஸ்க்ரீனிங் ஒன்று பண்ணாங்க. ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் ஸ்க்ரீனிங் பண்ணி யாரோ சிம்டம்ஸ் இருந்தாங்களோ அவங்களை வந்து தனிமைப்படுத்தணும். இது எல்லாமே அந்த இண்டஸ்ட்ரி தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இது வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அது வந்து சொல்லியிருக்காரு தான் வந்து போட்டிருக்காங்க. பாருங்க, டீ ஷாப்ஸ் வெஹிக்கல் ரிப்பேர் சென்டர் டூ பிரிஸ்க் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா ஷாப்ஸும் ஓப்பன் பண்ணலாம், மோஸ்ட்டாக எல்லா ஷாப்ஸும் ஓப்பன் பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு டீ ஷாப்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டோர்ஸ் ஒன்று இருக்குது, மேலே வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக் ஷாப் ஒன்று இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக் அண்ட் பிஸ்னஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைடில் பாருங்கள், டோன்ட் ரெஸ்யூம் ஏர் ரயில் சர்வீஸ் டில் May 31 CM. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் டச் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரயில் டிரான்ஸ்போர்ட்டும் வேணாம், ஏர்வேஸும் வேணாம், அது எல்லாமே May 31 வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த 15 பேர்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ் அந்த அனௌன்ஸ் பண்ணதில் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 அனௌன்ஸ் பண்ணதில் சென்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து வர மாதிரி இருக்குது, அதான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சென்னையில் கேசஸ் வந்து அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அது வந்து இப்போதைக்கு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு நிதியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணியிருக்காங்க. சைடில் பாருங்கள், can't pay for return of those standard abroad அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்களே சென்டர். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் சிக்கி வச்சுட்டு இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம ஊருக்கு வரதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அந்த ஃப்ளைட்ஸில் வரதுக்கான சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே தான் கொடுக்கணும், சென்டர் நாங்கள் வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லாருக்குமே எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லலை. அந்த டூரிஸ்ட் விசாவில் டூர் போனவங்க அது மாதிரி போனவங்க ஆட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கையிலேருந்து காசு பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பேங்க் ஷுட் நாட் லிவ் கேன்சலேஷன் சார்ஜஸ் ஃபார் கரன்சி கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பேங்கிங்கில். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இப்போ நம்ம கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கும் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டிருப்பாங்க. அதாவது நம்ம வந்து விற்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து வாங்குவாங்க, அது வந்து இன்டர்மீடியேட்டாக ஒரு பேங்க் மூலியமாக தான் வாங்குவாங்க. அவங்க இங்கே பேங்க்குக்கு பே பண்ணணும், நம்ம இங்கே ஸ்டாக்ஸ் எல்லாமே அவங்க பே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்போம். இது மாதிரி ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கும். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
இப்போ ஃபுல்லாகவே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டரை வந்து எல்லாமே கேன்சல் பண்ணிடுறாங்க. இப்போ ஆர்டர் எல்லாமே பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டர்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறதுனால செல்லர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து என்ன போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் சார்ஜஸ் வந்து போடுறாங்க. ஃபுல்லாக பேங்க்ஸ் எல்லாமே கேன்சலேஷன் சார்ஜஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. அந்த கேன்சலேஷன் சார்ஜஸ் வந்து போடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, அதை சொல்லியிருக்காங்க. அது செகண்ட் பேராகிராஃபில் பாருங்கள், அது கிளியராக கொடுத்துருப்பாங்க. A currency forward contract is an agreement between two parties to exchange a certain quantum of currency for another currency at a fixed exchange rate on a fixed future rate. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ன்றது என்னென்னா ஒரு அக்ரிமெண்ட், ரெண்டு பார்ட்டிஸ் நடுவில் அக்ரிமெண்ட். அது என்னென்னா ஒரு கரன்சிக்கு இன்னொரு கரன்சியை மாற்றுறது. அதாவது இவங்க ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாங்க, அதுக்கு மாற்றுறது. இப்போ இந்தியன் ருப்பி கொடுத்துட்டு டாலர். அப்போ அது ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ இந்தியாவில் இருக்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்க ஒரு பொருள் வந்து வாங்கணும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து வாங்க முடியாது. இன்டர்மீடியேட்டில் ஒரு பேங்க், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் தான் வந்து ஆக்ட் ஆகும். அந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் மூலியம் தான் இவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பியை வந்து கொடுப்பாரு. அதை வந்து அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க, ஃபாரின் டாலராக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்களா. இப்போ இது மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்தியன் ருப்பியை கொடுத்து அவங்க வந்து டாலராக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அந்த அமெரிக்காவில் வந்து ஆர்டர் கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா இவங்க கேன்சல் ஆனதுனால இவங்களுக்கு வந்து அந்த இப்போ நம்ம பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேன்சலேஷன் சார்ஜஸ் வந்து பேங்க்ஸ் போடுவாங்க பையர்ஸ்க்கு. அதை தான் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த எஸ்சி நாட் டு இயர் டாஸ்மாக்ஸ் அப்பீல் டுடே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தா மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. லிக்கர் ஷாப்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போதைக்கு இது பண்ண முடியாது, ஹியர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. May 15 தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் சிட்டி ஓவர்வெல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கேசஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் வந்து அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி டாக்டர்ஸோட எண்ணிக்கையும் வந்து குறைஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்குது. அது மாதிரி தூய்மை பணியாளர்கள் எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஓவர்வெல்ம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து போடுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் சரி ஓவர்வெல்ம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹெல்த் கேர் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு அடுத்து பக்கத்துலேயே போட்டுருங்க பாருங்கள். ஹெல்த் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுங்கள், கோவிட் பேஷண்ட்ஸ் நீங்களும் ட்ரீட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வெஜி ப்ரைஸஸ் மே ஸ்டெபிளைஸ் அஸ் திருமலைசி மார்க்கெட்ஸ் ஓப்பன். வெஜினா அது வெஜிடபிள்ஸ் தான் ஷார்ட்டாக போட்டுருங்க வெஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கோயம்பேடு மார்க்கெட்டை வந்து கிளஸ்டராக மாறணும், ஹாட்ஸ்பாட்டாக மாறினதால அங்கே தான் இந்த பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் எல்லா தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே வந்து போயிட்டுருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருமலைசிக்கு வந்து மாற்றிட்டாங்க. அங்கே வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் தட்டுப்பாடாக அந்த காய்கறிகளோட விலை அதிகமானதுனால இப்போ வந்து குறையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது குவாரண்டைன் அண்ட் ஆர்டில் ஃபார் ப்ரெக்னென்ட் உமன் ரிட்டர்ன் ஃப்ரம் அப்ராட். துபாயிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கொச்சிக்கு வந்திருந்தாங்க. அங்கேருந்து அவங்க சென்னைக்குலாம் அழைச்சிட்டு வரப்பட்டாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அதாவது நீங்கள் வந்து தனியாக பே பண்ணி ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கலான்றாங்க. அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் இதுமாதிரி காலேஜில் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்க எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரெக்னென்ட் உமன்ஸ் நிறைய பேர் இருக்கனால உங்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாமே ஒத்துக்கல, சாப்பாடுலாம் சரியில்லைன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மைனர்கள் பண்டு டெத் டு ஏஐஏடிஎம்கே மென் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே வந்து பாருங்கள். இது விழுப்புரத்தில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஜெயஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு 14 வயசு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி கடை வச்சிருக்காரு. அந்த பெட்டி கடையில் வந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அரசியல் கட்சியில் கொஞ்சம் முக்கியமான ஆட்கள் இருந்தாங்க. ஏடிஎம்கேல இருந்த முக்கியமான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். முக்கியமான ஆட்கள்னால் அந்த ஏரியாவில் கொஞ்சம் முக்கியமான ஆட்களாக இருந்தவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து பெட்ரோல் எல்லாம் ஊற்றி மேலே மண்ணெண்ணெய் ஊற்றி அவங்க வந்து எரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரிச்சு அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பெண் வந்து இறந்துட்டாங்க, அவங்களோட வந்து பிழைக்க முடியல. இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஏடிஎம்கே மென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு அந்த பெட்டி கடை வந்து ஓப்பன் பண்ண சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அங்கே அந்த பிரச்சனை பண்ணதில் இவங்க ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஷாப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது மனசில் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்ணை வந்து இது பண்ணியிருக்காங்க, வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த பெண் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சைடில் பாருங்கள், சிஎம் கிராண்ட்ஸ் 5 lakh to விழுப்புரம் கேர்ள்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த விழுப்புரம் கேர்ள்ஸ் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் சிஎம் வந்து கொடுத்துருக்காரு, சீஃப் மினிஸ்டர் வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த 2 பேர்த்தையும் வந்து கட்சியிலேருந்து எடுத்துகிட்டதாகவும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது பாருங்க, NCPCR 6 ரிப்போர்ட்ஸ் இன் ஏ வீக் அப்படின்னு சொல்லிட்டு. NCPCR நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அப்படின்றது தான் இது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்கில் வந்து இந்த ரிப்போர்ட், அந்த குழந்தை ஜெயஸ்ரீ குழந்தை அவங்க இறந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும், என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், GI டேக் ஃபார் தஞ்சாவூர் நெட்வொர்க்ஸ் அரும்பாவூர் வுட் கார்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜார்பிள் இண்டிகேஷன் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இண்டிகேஷன் டேக் வந்துச்சு அப்படின்னா ஃபுல் பேட்டர்ன் ரைட்ஸும் அந்த ஊருக்கு தான் போகும். அங்கே யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் வரும். அது வந்து 2 இதுக்கு வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. தஞ்சாவூர் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
அந்த பொம்மை செய்யுது. அதே மாதிரி அரும்பாவூர் உட் கார்விங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அது ரெண்டுத்துக்குமே வந்து என்ன பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்துக்கோங்க. தஞ்சாவூர் நெட்வொர்க்ஸ், அரும்பாவூர் உட் கார்விங்ஸ் ஜிஐ டேக் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்க சைடில் பாருங்க ரிவ்யூ ஆஃப் லாக்டவுன் ஆன் May 15 and 17. லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இல்லையான்றது பார்த்தீங்கன்னா May 15 and 17 தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நேற்று பேசின மீட்டிங்கில் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா லாக்டவுன் வந்து கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் இருக்கும், ஆனால் என்ன ஃபார்ம் ஆஃப் லாக்டவுன் இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முடிவு பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்களும் இது பண்ணுங்கள், ஸ்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் இன் ஃபர்ஸ்ட் கர்நாடகா ரிப்போர்ட்ஸ் COVID-19 ரீலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ரீலாப்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த பழைய நிலைமைக்கே போகிறது அப்படின்றத ரீலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு போகிறது. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருந்த தப்லீக் ஜமாத் அந்த இதுக்கு வந்து போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்பெட் ஆனது ஸ்டார்டிங்கில் அதிகமாக ஸ்பெட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா தப்லீக் ஜமாத் அந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இப்போ திரும்ப அது வந்து திரும்ப பழைய நிலைமைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் வந்து போட்டிருக்காங்க. சைடில் பாருங்கள் கேரளட்டிஸ் வித்தவுட் பாசஸ் டர்ன் பேக். இது வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வளையார் அந்த பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரவங்களுக்கு வந்து பாஸ் இல்லை அப்படின்னா அவங்க வந்து திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இப்போ கர்நாடகா செட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் டு அட்ராக்ட் எம்என்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. எதுக்காங்கன்னா எம்என்சிஸ் எல்லாமே வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா சைனாவில் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸோட கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அங்கே ப்ராப்ளம் வந்ததுனால ஷட் டவுன் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஆல்டர்னேட்டிவ் தட்டிருக்காங்க. அடுத்த ஆல்டர்னேட்டிவாக எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா தான் இருக்குது. அந்த இந்தியாவில் கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாமே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அடுத்து எடிட்டோரியல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள் கன்சென்சஸ் நாட் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. கன்சென்சஸ்னால் ஒரு மாதிரி ஒருமித்த கருத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கன்சென்சஸ்னால் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி, அதான் மீனிங். கன்சென்சஸ் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமித்த அப்படின்னு சொல்லிட்டு இது கன்ஃபியூஷன் கிடையாதுன்றாங்க. எதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ரிலீஃப் ட்ரெயின்ஸ் வில் கிரேட்லி எய்ட் ஸ்டாண்டர்ட் பீப்புள் பட் ஸ்டேட்ஸ் மஸ்ட் ஹேவ் ஏ காமன் கோட் ஃபார் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரிலீஃப் ட்ரெயின்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாமிக் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்தும் நிறைய ட்ரெயின்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும் நிறைய ட்ரெயின்ஸ் வெளியிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கணும், இது பண்ணி கோஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து கரெக்டாக இது ஆட்கலங்கிற்கு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாமே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம். இப்போ 15 பேர்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ் வந்து விடணும்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி அலோகேட்டட் ஏசி கோச்சஸ் மட்டும் தான் இருக்கும். வித் ஃபேர்ஸும் அதிகமாக இருக்கும். அதுவும் ப்ரீ புக்கிங் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ட்ரெயின்ஸ் விடுறதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஈஸிங் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னா ஒரு முதல் கட்ட இது மாதிரி சொல்லலாம். அது டிரான்ஸ்போர்ட் வந்து திரும்ப மீண்டு கொண்டு வரதுக்கு இது மாதிரி சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிட்டு இருக்கும்போது இது வேணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வருது. இன்னொன்று என்னென்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் அங்கங்கே தங்கி இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் திரும்ப அவங்க ஊருக்கு நம்புறதுக்காகவும் ஸ்டாமிக் ட்ரெயின்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன தான் இருந்தாலும் இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த ஸ்டாமிக் ட்ரெயின்ஸில் போகிறவங்க மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 14 days குவாரண்டைனில் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செல்ஃப் குவாரண்டைன் அவங்களே வந்து அவங்களை தனிமைப்படுத்திட்டு இருக்கணும். ஏன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் போகிறது மூலியமாகவும் பார்த்திங்கன்னா கோவிட் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா அங்கே சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணுறதுல இது பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாமிக் ட்ரெயின்ஸோட கெப்பாசிட்டி இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் 1200 மெம்பர்ஸ் தான் போகணுன்னு இருந்தாங்க. இப்போ அது வந்து 1700 மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே விட்டுட்டாங்க. ஸ்டேட் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேரளாலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் கொடுத்து பர்மிட் பண்ணுறாங்க, உள்ள போகிறதுக்கு வந்து பர்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகா இருக்காங்க, தமிழ்நாடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அவங்க ஒவ்வொரு இதுக்குமே வரும்போது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களா பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது செகண்ட் பேசேஜில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் கர்ப்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் ஏன்னா இப்போ எக்ஸ்டெண்டட் லாக்டவுனில் லாஸ்ட் வீக்கில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவலர்ஸ் எல்லாமே எப்படி டீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா US, யூரோப், ஏஷியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் லாக்டவுனில் அவங்களோட கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நிறைய வந்து ரிலாக்ஸ் பண்ணிடுறாங்க. அது சோஷியல் டிஸ்டன்சிங் அதுக்கு அதிகமாக ஃபாலோ பண்ண மாட்டேறாங்க, மாஸ்க் போட மாட்டேறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது லாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மக்களுக்கான அவங்களுக்கான அந்த அவேர்னஸையும் கொடுக்கணும். எப்படி இருக்கணும் ட்ராவல் பண்ணி இப்போ வெளியூர் போகிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஊர்லேருந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வெளியூர் போகிறாங்கன்னா அவங்க ட்ராவலிங் பண்ணி போகும்போது அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். குவாரண்டைனில் இருக்கணும், தனிமைப்படுத்திட்டு இருக்கணுன்றது எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பண்ணாங்க அப்படின்னா
லாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்டிவாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். அப்படி இல்லை பரவாமல் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பரவ தான் ஆரம்பிக்கும். ஏன்னா ரூரல் ஏரியாஸில் ஒன்றும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கல. ரூரல் ஏரியாஸில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்றது கன்ஃபார்ம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதனால் ரூரல் ஏரியாவில் ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்க்குறதுக்கு, ஏன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா யாரும் சிட்டியில் தங்கியிருக்க மாட்டாங்க, எல்லாமே ரூரலில் தான் இருப்பாங்க. அப்படி உங்கள் ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியா அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதான் வந்து போட்டிருக்காங்க. தேவையில்லாமல் ஒரு அதை வதந்தி கிளப்பிடாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், வெல்கம் சேஞ்ச் த பேண்டமிக் இஸ் அன் ஐடியல் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெஸ்ட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளாஸ்மா தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அது கன்வலசன்ட் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கன்வலசன்ட்டானா என்ன அப்படின்னு சொல்லிப்பாங்க, அது 4th லைனில் பாருங்கள், கன்வலசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கன்வலசன்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குணமான நபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். குணமான நபர் ஒரு நோய்வாய்ப்பட்டு குணமாக, ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா குணமாக இருப்பாங்க. அதுதான் கன்வலசன்ட் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்மானா வந்து பார்த்திங்கன்னா ரத்த செல்லை எடுத்துகிட்டு போகிற ஒரு நிறமற்ற நுண்ணுயிரின்னு கூட சொல்லலாம். இந்த பிளாஸ்மா தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிளாஸ்மா தெரப்பின்னு என்னென்னா ஒரு குணமான நபரில் இருக்க அந்த பிளாஸ்மா செல்ஸை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகிருக்கவங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ணி பார்ப்பாங்க. சேம் பிளட் குரூப்பாக இருந்துச்சுன்னா இன்சர்ட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஆன்டிபாடிஸ் வந்து கிரியேட் பண்ணுறதா இருந்தாங்களா. இப்போ அவங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்படி கேட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிளாஸ்மா தெரப்பி பண்ணி ஆல்ரெடி ஒரு 2-3 பேர் இறந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, 2-3 ஸ்டேஜஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ் ப்ரீ சிம்டமெட்டிக்காக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா தெரப்பி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ICMR வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூர் ஆனவங்களோட பிளாஸ்மா எடுத்துகிட்டு அந்த பிளாஸ்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலக்டட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் ட்ரையில் வந்து பார்த்திங்கன்னா 452 பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 226 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியராக வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பிளாஸ்மா செல்ஸ் எடுக்கிறவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோவிட் வந்து க்யூர் ஆகி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 டேஸ் மினிமம் 28 டேஸாவது ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட் அந்த லைனில் போட்டிருக்காங்க பாருங்கள். பிளாஸ்மா வில் பி கலெக்டட் ஃப்ரம் டோனர்ஸ் 28 days after they make a complete recovery from illness or symptom free and have more than the required level of antibodies against the novel coronavirus அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்க உடம்புல போதுமான எதிர்ப்பு சக்தி இருக்கணும். அதே மாதிரி அவங்க ஒரு 28 டேஸாவது ஆயிருக்கணும், 28 நாட்கள் ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இது மாதிரி எடுத்தால் தான் அவங்களுக்கு பிளாஸ்மா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கன்வலசன்ட் பிளாஸ்மா தெரப்பின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பழங்கால முறை அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரேபிஸ்க்கு, மீசல்ஸ், சிக்கன் பாக்ஸ், அம்மைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே பிளாஸ்மா தெரப்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து மெர்ஸ், சார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். சார்ஸ், மெர்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிடோட ஃபேமிலி தான். அதுக்கும் இதே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பவும் கொஞ்சம் க்யூர் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2015 ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸில் எபோலான்றது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும்போது பிளாஸ்மா வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 3 ஸ்டடீஸ் மட்டும்தான் இருக்குது COVID-19 பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரையல்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா வந்து நமக்கு வந்து இது கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நம்ம வந்து இப்போ என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 3 மருந்து வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ICMR வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுன்னு சொல்ல முடியாது. மேபி பாதிப்புகள் குறையலாம். ஒரு சிலருக்கு மட்டும் கேட்குது, ஒரு சிலருக்கு அதுவும் கேட்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் போது இப்போ இந்த பிளாஸ்மா தெரப்பி வந்து நமக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான மெத்தட் வந்து கொடுத்துச்சு, ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னா இது யூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது பேஷண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி ஏன்னா பிளாஸ்மாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபாடிஸ் அதிகமாக இருக்கும். பிளாஸ்மா இது பண்ணும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும்போது பார்த்திங்கன்னா க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இதில் அடுத்து பாருங்கள், அடுத்து அந்த கார்டன் ஸ்கோப் பாருங்கள். கார்டன் ஸ்கோப் பார்த்தாலே இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியும், என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அது வந்து வந்தே பாரத் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த ஃப்ளைட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து நடந்து போகிற மாதிரி கீழே நடந்து போயிருக்கும்போது நிறைய பேர் இறக்குறதா தான் ஒரு 2 பேர் கீழே விழுந்துருக்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா காசு வந்து கட்டி இழுக்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வந்தே பாரத் மிஷன்னா என்னென்னா வெளிநாட்டில் இருக்க சிக்கித ஸ்டாண்டர்ட் இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வர மிஷன் பேர் தான் வந்தே பாரத் மிஷன். சைடில் இருக்கிறது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், அது உள்நாட்டில் இருக்கவங்க, இவங்க வந்து வெளிநாட்டில் இருந்துருவாங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கூட்டு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஆப்வியஸாக வந்து நிறைய பணம் இருக்கும், அவங்க கொடுத்துருவாங்க வந்துடுவாங்க. நான் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 3 வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3rd phase ஆஃப் லாக்டவுனில் தான் அவங்களுக்கு வந்து ஸ்டாமிக் ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணலானே ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஆனால் இந்த COVID-19 பேண்டமிக் ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்கவங்க இங்கே கூட்டு வர வந்து ஆரம்பிச்சிட்டாங்க.
இதுவே அந்த பாகுபாடு வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத போட்டிருக்காங்க. யாருக்கு வந்து அதிகமான வெயிட் வந்து கொடுக்குறாங்க நம்ம கவர்மெண்ட் அப்படின்றதையும் வந்து இதில் கரெக்டாக வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே அந்த ஃபஸ்ட் பேஜில் பார்த்ததுக்கான கண்டினியூஷனாக தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். சைடில் பாருங்கள், ட்ரேட் யூனியன்ஸ் மே நாக் அட் ILO's டோர் அப்படின்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ட்ரேட் யூனியன்ஸ் இந்தியாவில் இருக்க ஒரு 10 மத்திய ட்ரேட் யூனியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேபர் லாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் பண்ணுறாங்க, க்ரஷ் பண்ணுறாங்கன்றதுனால அதை இது பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேபர் யூனியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது நோ நீட் ஃபார் டெஸ்டிங் ஆஃப்டர் ஹோம் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கல்ல. அதாவது என்னென்னா இந்த டிஸ்சார்ஜ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரிவைஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஹோம் ஐசோலேஷனில் இருக்கவங்க வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லை. 14 days முடிஞ்சுன்னா அவங்க நார்மலாக அவங்க லைஃப்பை வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் வரும் கவுன்சில் மைக்ரண்ட் அகேன்ஸ்ட் வாக்கிங் ஹோம் சேஸ் சென்டர். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜீவ் கௌபா. இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கேபினெட் செக்ரட்டரி. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரன்ஸ் வந்து நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க உங்களுக்கு ஊருக்கு. இது அவங்க எல்லாத்துக்குமே வந்து கவுன்சிலிங் கொடுங்க, அவங்களை கவுன்சில் பண்ணி இது மாதிரி கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இல்லை ப்ரைவேட் கிளினிக்ஸில் அலோவ் பண்ணுங்கள், இல்லை தனியாக எங்கேயாவது தங்க வச்சு அவங்களுக்கு இது கொடுக்கலாம், அது மாதிரி சொல்லிட்டு கவுன்சில் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா டேலி கிராசஸ் 23,000. மகாராஷ்டிரா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பயங்கர பீக்கில் போயிட்டுருக்கு. அவங்களோட டேலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,000 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்தியா பார்ட் ஆஃப் ரேஸ் டு டெவலப் வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்க ஒரு நேம் பார்த்துக்கோங்க, அது முக்கியம். கே விஜயராகவன். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் கே விஜயராகவன். மேலே பார்த்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் கௌபா கேபினெட் செக்ரட்டரி. இது மாதிரி வர நேம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. பேப்பரில் படிக்கும்போது நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாமே பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் யார், கேபினெட் செக்ரட்டரி யாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த நியூஸ் பேப்பரில் வரதுலேருந்து கேட்டால் இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேம் பார்த்துக்கோங்க, கே விஜயராகவன். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது, அதுக்கான கோவிட்கான வேக்சினை கண்டுபிடிக்கிறதுல இந்தியா ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இவர் நேம் பார்த்துக்கோங்க, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், வித் நோ டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் ஆஃப் ஃபைன் கமிட்டிங் எஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது டிரான்ஸ்போர்ட் எதுவுமே இல்லைனாலும் ஆஃபீஸஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட வண்டி இல்லாதனாலும் இது இல்லாதனாலும் போகிறது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இது அந்த செராமிக் ஸ்பெஷல் 3 ஸ்டாப்ஸ் இன்க்ரீஸ் கெப்பாசிட்டி. ஃபஸ்ட்டு அந்த இதில் சொன்ன மாதிரி எடிட்டரில் சொன்ன மாதிரி 1200 மெம்பர்ஸ் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு முடியும். இப்போ 1700 வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக நிறைய பேர் வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போங்க பேண்டமிக் ஆட்ஸ் டு த பெனுரி ஆஃப் ட்ரைபல் பீப்புள் இன் MP. பெனுரினா வறுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பெனுரின்றதுக்கு வறுமை. அதாவது இந்த பேண்டமிக் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் பேண்டமிக் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுனா மத்திய பிரதேசில் இருக்க ட்ரைபல் பீப்புளோட வறுமையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்துங்க சைடில் பாருங்கள், நாமினேஷன் ஃபார் காந்தி ப்ரைஸ் எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி பீஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கான நாமினேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஜூன் 15 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சைடில் பாருங்கள், 6,195 crore ரிலீஸ் டு 14 states அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே. கிட்டத்தட்ட 6,195.08 கோடி வந்து பார்த்தீங்கன்னா 14 ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டெவல்யூஷன் ரெவன்யூ டெபிசிட் கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த ஸ்டேட்ஸ்க்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குது, அதோட இடத்துல வந்து NK சிங் அவர் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்கமெண்டேஷன் மூலிமா கிட்டத்தட்ட 14 ஸ்டேட்ஸுக்கு 6,195 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது அவங்க ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக கொடுத்தாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்காக கொடுத்தது இல்லை, இது நார்மலாக எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான். பாருங்கள், யூரோப் எமர்ஜஸ் ஃப்ரம் கர்வ்ஸ் பட் ஏஷியா ஃபியர்ஸ் ஏ செகண்ட் வேவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனி ரீஓப்பன் எக்கனாமிக்ஸ், பிரிட்டன் ப்ளாட்ஸ் ஏ பாத் டு நார்மலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இப்போ திரும்ப நார்மலுக்கு வந்துட்டாங்க, எக்கனாமியும் ரிவைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஏஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா திரும்ப கேசஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஊகானில் கேஸே இல்லாமல் இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1 month பக்கம், அதையும் இப்போ கேஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஏஷியா வந்து செகண்ட் வேவ் இருந்திருக்கு. மற்ற யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லாமே எக்கனாமி ரிவைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏஷியா வந்து திரும்ப அடுத்தவும் கொரோனா வந்து திரும்ப பரவ போதும் என்ற பயத்தில் இருக்காங்க அப்படின்றத தான் போட்டிருக்காங்க.
இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே எவ்வளோ கேசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க வேர்ல்டு நியூஸில் ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் ஒன், சவுத் கொரியா ஸ்கிராம்பிள்ஸ் டு ட்ராக் நைட் கிளப் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சவுத் கொரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் கிளப்பில் வந்து திரும்ப ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு வந்து ஒரு நபருக்கு பரவுனதுனால அங்கே இருக்க நைட் கிளப்பில் போன ஆட்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. 19 killed as Iranian warship இஸ் இட் பை மிசைல் இன் ட்ரைனிங் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஒரு மிசைல் ட்ரைனிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரானியன் வார்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆகிருக்கு. ஏன்னா அது வந்து அந்த ட்ரைனிங் இது நடத்துகிற அந்த மிசைல் ட்ரைனிங் பக்கத்துலேயே இருந்ததுனால அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னா அதில் வந்து 19 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் இஸ்ரேல் கவர்மெண்ட் ஸ்வேரிங் இன் போஸ்ட்போன் பை அ டே அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்ரேலில் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சமின் நேட்டன்யாஹூ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு கூட்டணி வச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப அவர் தான் இது பதவியே இருக்க போகிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மைக் பாம்பியோ வந்து வரதுனால அது வந்து தள்ளி வச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மண்டிஸ் லிங்க்டு டு இ பிளாட்ஃபார்ம் 65% ரைட்டிங் கவுண்ட் போஸ்ட் லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. இநாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட், எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் மூலிமா இது பண்ணுற வெப்சைட், ஆன்லைன் வெப்சைட். அது இநாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணாங்க. 2017 கிரியேட் பண்ணிட்டாங்க அந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்ஸ் கம்பெனிஸ்லாம் சேர்ந்து. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இது பெறல. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். இநாம்ன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, எவ்வளோ பொருள் இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கான சரியான விலை வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விற்கலாம். அதுக்கான ஆட்கள் எல்லாமே இருப்பாங்க. இப்போ நிறைய மண்டிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் எல்லாமே நிறைய வச்சிருப்பாங்க. இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ எப்போ சரியான ப்ரைஸ் வருதோ அப்போ வந்து அவங்க வந்து விற்றுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டிஸ் வந்து நிறைய வந்து இநாமில் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று மண்டே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 177 மண்டிஸ் சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 962 நேஷனல் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 962 மண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இ பிளாட்ஃபார்மில் வந்து இருக்குது. இது எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா COVID-19 அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா 65% வந்து ரைஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பாருங்க, பாண்ட் ஈல்ட்ஸ் ரைஸ் அஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் பாரோயிங் பிளான். கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 7.8 lakh crore இப்போ 12 lakh crore வந்து நாங்கள் பாரோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட் 10 year கவர்மெண்ட் பாண்டுக்கான இது எல்லாமே 10 year கவர்மெண்ட் பாண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்தியன் ஆயில் ரெஃபைனரிஸ் ஆப்ரேட்டட் 80% கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஆயில் ரெஃபைனரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆயில் வந்து வெளியிலேருந்து மொத்தம் க்ரூட் ஆயிலாம் வாங்கிட்டு வராங்க. அது வந்து இங்கே ரெஃபைன் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பெட்ரோல் டீசல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஃபைனரிஸ் எல்லாமே 60% எஃபிஷியன்சி கெப்பாசிட்டியில் தான் ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து 80% கெப்பாசிட்டி வந்து ரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் போட்டிருக்காங்க. அடுத்த சைடில் பாருங்கள், இந்த இன்ப்ரீஃப்னு வர நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக படிச்சிருக்காங்க. ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், யூஸ்ஃபுல் நியூஸாக இருக்கும். எக்ஸாம்ஸில் நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், டாடா பவர் ஹார்ம் இங்ஸ் 1200 crore டிஃபென்ஸ் டீல் அப்படின்னு சொல்லிட்டு. டாடா பவர் ஸ்ட்ராட்டஜிக் என்ஜினியரிங் டிவிஷன் அப்படின்னு, அதாவது டாடா பவர் எஸ்சிடின்றது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க. எவ்வளோ கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, 1200 crore கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவி, இந்தியன் கோஸ்ட் கார்டில் இருக்க 37 ஏர்ஃபீல்ட்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாடா பவர் ஸ்ட்ராட்டஜிக் என்ஜினியரிங் டிவிஷன் கூட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து டைப் வச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் டீல் வந்து போட்டிருக்காங்க. நேம் பார்த்துக்கோங்க யாருன்னு சொல்லிட்டு பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் டாடா பவர் ஸ்ட்ராட்டஜிக் என்ஜினியரிங் டிவிஷனும் சேர்ந்து டீல் போட்டிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க, அதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1200 crore. அடுத்து லாஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் நியூஸில் எதுவும் முக்கியமாக ரொம்ப ஒரு 3 நியூஸ் இருக்குது. 3 சொல்கிறேன் பார்த்துக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு, ஐ ஹவ் ரிட்டையர்ட் ஃப்ரம் ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் தீபா மாலிக் அப்படின்னு சொல்லிட்டு. தீபா மாலிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராலிம்பிக் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக மெடல்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷார்ட் புட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ரியோ பேராலிம்பிக் கேம்ஸ் 2016 அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிறதா சொல்லிட்டாங்க. அவங்களோட நேம் பார்த்துக்கோங்க, தீபா மாலிக். அவங்க வந்து பார்த்தா பேராலிம்பிக் பேர் கோல்டு வின் பண்ண பேர் எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் புட்டில். அவங்க நேம் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், சானியா வின்ஸ் ஃபெட் கப் ஹார்ட் அவார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெட் கப் ஹார்ட் அவார்டுக்கு இவர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து இப்போ வந்து அந்த ஃபெட் கப் ஹார்ட் அவார்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க.
இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிட்கப் ஆர்ட் அவார்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. லேடிஸ்க்கு எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெக்னன்சிலேருந்து குழந்தை பிறந்துட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு துறையில் சாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப டென்னிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டோர்னமெண்ட் எல்லாமே வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அமௌண்ட்டை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டேட்டான தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது லாஸ்ட்டில் பாருங்கள், ஜெர்ரி ஸ்டில்லர் கமெடியன் அண்ட் செயின்ஃபீல்ட் ஆக்டர் பாசஸ் அவே 92 இவர் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு ஹாலிவுட் ஆக்டர் இல்லை கமெடியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நேம் பார்த்துக்கோங்க, ஜெர்ரி ஸ்டில்லர். அந்த செயின்ஃபீல்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ், அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. நேம் பார்த்துக்கோங்க, என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஜெர்ரி ஸ்டில்லர் காமெடியன், இறந்துட்டார். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் தான் இன்றைக்கி மோஸ்ட்டாக நிறைய நியூஸஸ் இருந்துச்சு. நிறைய படிங்க, திரும்ப படித்து பாருங்கள். சொன்னது மட்டும் விட்டுறாதீங்க, கேட்டு திரும்ப படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே புரியும், ஈஸியாக இருக்க புரியும். அதே மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே ரெகுலராக எழுதி வைங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 to 10 வேர்ட்ஸ் எழுதுங்க. மினிமம் 5 வேர்ட்ஸ் எழுதுனா போதும். அந்த 5 வேர்ட்ஸ் ரெகுலராக படிச்சிங்கன்னா போதும். ஒவ்வொரு நாள் 5 வேர்ட்ஸ் போது 10 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 50 வேர்ட்ஸ் பக்கம் கற்றுக்கலாம் நம்ம. அது ரெகுலராக படிக்கும்போது உங்களுக்கு வந்து மறக்காது. திரும்ப வந்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கும்போது உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸும் கவர் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில்ஸும் கவர் ஆகிடும். நியூஸும் நிறைய கவர் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு பெஸ்ட்டு வேன்னு சொல்லலாம். படிக்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறது நியூஸ் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.